இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைட்லலாம் நீங்கள் இப்படி வச்சு அளவு எடுப்பாங்க. பாடி சுற்றளவு எப்படி எவ்வளோ இருக்குன்றது இப்படி கணக்கிடுவாங்க. இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க டக்குன்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் அழகாக. இதுவே பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் இப்படி கழுத்தை நவுத்தியோ இழுத்தோ வச்சிட்டிங்க அப்படின்னா பாடியோட சுற்றளவு உங்களுக்கு அதிகமாக காட்டும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி அளவு எடுக்க வேணாம். நீங்கள் ஃப்ரண்ட்லேயே நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் நான் அளவு எடுத்தேன் 10 வந்து 10 பார்த்தீங்கன்னா 4 லைன் இருப்பேன். இது 40 சைஸ் ப்ளவுஸு. இப்போ எதிர்பார்க்கல 10 வருது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்க இப்படியே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் துணி விட்றது கூட கம்மியாக சில நேரம் விட்டுடலாம். அதனால் நீங்கள் முன்கூட்டியே இந்த பக்கமே ஐப்பட்டி பக்கம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கும், பரவாயில்ல. நம்ம எக்ஸஸாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு தேவையில்லாத துணியை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஐப்பட்டி பகுதி எடுத்துட்டேன். இந்த அக்கிள் பகுதி ஜாயின் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டில் இது பாருங்கள். இது மாதிரி இந்த கரைப்பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேக்கில் எடுத்திங்கன்னா ஒரே அளவு என்ன இருக்கும், நீங்கள் இப்போ 40னா 20 இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பார்ட்டாக எதிர்பார்த்து ஒரு பார்ட் எடுக்கிறதுனால 2 தடவை நான் அளவு வைக்கிறேன். இப்போ கரெக்டாக நீங்கள் 2 தடவை அளவு எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ பிகினர்ஸாக இருக்கும் தாராளமே நீங்கள் துணி விட்டு தைக்கலாம். எந்த ஒரு தப்பு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேணான்னா துணியை தையல் முடிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தோராயமாக துணி விட்டுக்கிறேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் துணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கைப்பகுதி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக வரும் உங்களுக்கு. பத்தாமலாம் போகாதீங்க. 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஹெம்மிங் விட்டுட்டுல வச்சு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே பாருங்கள். நன்றி.